இந்த வீடியோவில் ப்ரொடக்ஷனில் இருக்க ஒரு சைட், அதாவது நம்மளோட ஃபேமஸ் இ-காமர்ஸ் சைட்டான ஃப்ளிப்கார்ட் சைட்டை வந்து நம்ம ப்ளேரேட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஈஸியாக இருக்கோ இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஹியர் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வந்து நிறைய ப்ளேரேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது ரியல் டைமில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறையா சைட் வந்து எடுத்தேன் டெஸ்டிங்காக. அதில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாட் டிடெக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கிரிப்டிங் மூலமாக ஒரு சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா வந்து அந்த சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணி அவங்களோட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. கோஇபிபோ, ஐஆர்சிடிசி, அப்புறம் அந்த மாதிரி ஒரு 4-5 சைட்டை யூஸ் பண்ணேன். எல்லாமே எனக்கு பிளாக் ஆயிடுச்சு கடைசியில். அப்புறம் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 5-6 டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு இன்னும் பிளாக் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ஃப்ளிப்கார்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணலாம். நம்ம ப்ளேரேட் வந்து டைப் ஸ்கிரிப்டில் போட போகிறோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூட்டபிளான ஐடி வந்து விஎஸ் கோடு தான், ஓப்பன் சோர்ஸ் இது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணதே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே நம்ம ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து என்னோட டி டிரைவில் போய்க்கிறேன் நான். அங்கே தான் நம்மளோடது எல்லாமே பண்ணுவேன். ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனல். அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுருவேன். போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். கொடுத்ததையும் இந்த மாதிரி எம்டியாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளேரேட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா, போயிட்டு npm நோடு பேக்கேஜ் மேனேஜர் init இனிஷியலைஸ் நியூ ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்புறம் இங்கே வந்து playwright @latest அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டைமில் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ ப்ளேரைட்டில் அது வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு முன்னாடி 2-3 ப்ராம்ப்ட்ஸ் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுது. ஜாவாஸ்கிரிப்ட் வேண்டாம், அதில் நிறையா advantages which is present in the TypeScript is not there. ஸோ நம்ம TypeScript போயிடலாம். ஸோ டெஸ்ட்லாம் எங்கே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம டிஃபால்ட்டாக டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளேயே விட்டுலாம். நம்ம அதில் லேட்டர் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஜிட்டப் ஆக்ஷன் வந்து சிஐசிடிக்காக. ஸோ நம்மளுக்கு அதுக்கு இந்த இடத்துல அது வேலிட் இல்லை. ஸோ அதனால் வந்து நோ கொடுத்துட்டேன். அடுத்து ப்ளேரேட் ப்ரௌசர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துடலாம். எனக்கு வந்து இப்போ வந்து சீக்கிரமாக டவுன்லோட் ஆயிரும். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரௌசர்ஸ் எல்லாம் நிறையா ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணங்காட்டி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் உங்களுக்கு வந்து டைம் வந்து நிறையா வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நோடு மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ நம்ம இந்த நோடு மாடியூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ப்ளேரேட் ரன் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை லைப்ரரி ஃபைல்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ப்ளேரேட் மட்டும் தானே இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த ப்ளேரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ப்ளேரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே. ஸோ நம்ம இந்த ஃபோல்டரை வந்து டெலிட் பண்ணக்கூடாது. டெலிட் பண்ணால் நம்ம npm இன்ஸ்டால் கொடுத்தா வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ package.json. ஸோ இதெல்லாமே நோடு பேசிக்ஸ். ஸோ நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக ரீஹைட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் டெவ் டிபெண்டன்சிஸ் இருக்கா. ஸோ அதுக்குள்ளே ப்ளேரேட் @pleret/testன்னு இருக்கா. ஸோ இந்த டைமில் வந்து 1.59.1 இந்த வீடியோ இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிற அன்னைக்கு இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு npm இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னா இந்த டெவ் டிபெண்டன்சிஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் பேக்கேஜ் லாக்.json அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது எக்ஸாக்டான என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு லைப்ரரிக்குமே வந்து நம்மளுக்கு இந்த வெர்ஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக ஒன்று மாற்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரேசஸை வந்து நம்ம ஆன் கொடுத்துடலாம். ஏன்னா டீபங்கிங்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 3 எண்ணத்தை இருக்கிறத நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டைம் ரன் ஆனால் போதும், நிறைய டைம் நம்மளுக்கு ரன் ஆக வேணாம். ஓகேங்களா? இல்லைனா இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டை இப்போ குரோமியமில் ரன் ஆகும், ஃபயர்ஃபாக்ஸில் ரன் ஆகும், வெப்கிட்லேயும் ரன் ஆகும். பட் நம்ம வந்து குரோமியமில் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே வந்து 2-3 எரர் காட்டுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, பட் மாற்றிக்கலாம். ஃபர்பிட் ஒன்லி அதை வந்து நம்ம ட்ரூ கொடுத்துடலாம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் ரீட்ரேஸ் வந்து ஒரு
ரீட்ரேஸே நம்மளுக்கு வேணாம். ஏன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் ரீட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் ஒர்க்கர்ஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம கவுண்ட் வச்சுக்க வேண்டியதில்ல. அது வந்து சிபியூ பேஸில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பட் நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஃபைனு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைனே கொடுத்தனாலும் நம்மளோட சிபியூவில் வந்து அவ்வளோ மெமரி இல்லை அப்படின்னா 3 ப்ராசஸ் தான் ரன் பண்ணுறதுக்கு மெமரி இருக்குன்னா 3 தான் ரன் ஆகும். ஸோ நம்ம அது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸாம்பிள் இந்த இது இருக்குல்ல, இதில் 2வது இது தூக்கிடுவோம். 2வது ஸ்கிரிப்டை தூக்கிடுவோம். தூக்கிட்டு நம்ம இங்கே யூஆர்எல்லை மாற்றிடலாம். ஸோ இங்கே போயிட்டு இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட டைட்டில் என்ன, இவ்வளோ பெரிய டைட்டில் இருக்குது, நம்ம ஏன் டைப் பண்ணோம், இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஹெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா டைட்டில் டேக் இருக்கும். முன்னாடி இருக்கா? ஓகே, இங்கே இருக்குது டைட்டில் டேக்கு. அதில் போனோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த டூ டைட்டிலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ளே போகுது, ஃப்ளிப்கார்ட் சைட்டுக்குள்ளே போகுது, போயிட்டு நம்ம அதோட டைட்டில் வந்து இதுதான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து இந்த ப்ளகின் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெவலப்மெண்ட் டைமில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இங்கே ப்ளேரைட்னு சர்ச் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஃபஸ்ட்டு சஜஷன்லேயே ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்தே வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த குடுவை மாதிரி ஒன்று வந்துடும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நிறையா வந்துடும். இதை ஒரு டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பட்டன் இங்கே வந்துடும். ஸோ டெஸ்ட்டை வந்து நம்ம தனியாக மேனுவலாக ரன் பண்ணோம் அப்படின்னா இப்படியும் ரன் பண்ணலாம். npx நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட். இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ப்ளேரைட்டு, அதில் டெஸ்ட் ரன் பண்ணுறோம். டெஸ்ட் ரன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கொடுத்தோம்னா இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் ரன் ஆகும். நம்மளுக்கு அது மட்டும் வேணாம், எனக்கு நான் என்கிட்ட ஒரு டைட்டில் பேஸ் பண்ணி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இந்த டைட்டில் வச்சிருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அதை மட்டும் ரன் பண்ணோம். பட் நம்ம அடுத்த டைம்லேருந்து இந்த க்ரீன் இந்த ரன் பட்டன் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குயிக்காக பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ணுதுன்னா அப்படின்னா இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகுது. ஓகே, நம்ம வந்து ஹெட்லெஸ் மோடை ஆன் பண்ணி பை டிஃபால்ட் அது வந்து ஆனில் இருக்கும். இப்போது நம்ம போய் அதை ஆஃப் பண்ணோம். ஸோ யூஸ்குள்ளே போயிட்டு ஹெட்லெஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோன்னா ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபால்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதை வந்து யூஐயில் காட்டிட்டு தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பாட் டிடெக்ஷன் இதுலேயும் வந்துருச்சா? இல்லை வரல, ஆனால் 36 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. எதுனாலன்னு பார்க்கலாம். ஸோ இங்கிருந்தால் இந்த தடவை ரன் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டைம் ஓப்பன் ஆகலை இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. நல்ல வேலை ஃப்ளிப்கார்ட் இன்னும் ஒர்க் ஆகுது. அப்புறம் அந்த டைட்டில் வேலிடேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 9.8 செகண்ட்ஸில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் ஏதாவது இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜில் வந்தோன்னா இந்த லாகின் ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா? ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே இது பண்ணி டெவ் கன்சோலை கீழே கொண்டு போகலான்னு பார்த்தா ஓகே. ஸோ போயிட்டு நம்ம எடுத்ததையும் இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பட்டன் வந்து ரோல் வந்து பட்டன் இருக்குது. பட் அதில் நேம் வந்து எக்ஸ்ன்னு இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம லொக்கேட்டர்ஸ் இருக்குது. லொக்கேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். லொக்கேட்டர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொக்கேட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறங்கிறதுல அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே வந்து எப்படின்னா இந்த கெட் பை ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பட்டன் டேக்காக இருந்தாலே அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம இதெல்லாம் ரீரைட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் உங்களுக்கு லொக்கேட்டர் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பேஜ் டாட் கெட்டுன்னு கொடுத்தோன்னா கெட் பை ரோல்னு காட்டுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பட்டன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்ததில் நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? நேம்ங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அந்த லேபிளோட வேல்யூவை கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த லேபிள் வேல்யூ ஒன்று இங்கே எக்ஸு. ஓகேங்களா? ஸோ டாட் கொடுத்துட்டு நம்ம கிளிக் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதனால் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு இன்ஸ்பெக்ட் போட்டு நம்மளுக்கு இந்த ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பட்டன் டேக் இருக்கா? லாஸ்ட் டைம் ரோல்ல வந்து பட்டன் இருந்துச்சு. இங்க வந்து ப டேக் நேமே பட்டன் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டன் வந்து ஹிடன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட்ல போயிட்டு பேஜ் டாட் கெட் பை ரோல் குடுக்கலாம். அடுத்து பட்டன். இப்போ நம்ம எந்த ஒரு பெஸ்ட்டு யூஸ் கேஸுமே நம்ம யூஸ் பண்ணல. அதாவது என்ன சொல்லுவாங்க? பெஸ்ட் பிராக்டிஸ் ரைட்? ஸோ அத நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. பட் ஒன் பை ஒன் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. இது பெரிய சீரிஸா தான் இருக்க போது. ஸோ அந்த சீரிஸ்ல ஒன் பை ஒன் நம்ம ஒன்னொன்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பட்டன் வந்து ஹிடனா இருக்கான்னு பார்க்கலாம். டூ பி ஹிடன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க பார்த்தோம்னா, நம்ம இத கிளிக் பண்ணோம்னா இந்த ரெக்வெஸ்ட் ஓடிபி பட்டன் காணாம போயிருச்சா? ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ட ரீரன் பண்ணோம் அப்படின்னா, அதே ப்ரௌசர் தான் ரீயூஸ் பண்ண போகுது. ஓகே. சைட்டுக்குள்ள போகுது. போயிட்டு இப்போ அந்த பட்டன கிளிக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளோட ட்ரேஸ் வியூவர் இருக்குல்ல, அத வச்சு நம்ம எதனால ஃபெயில் ஆச்சுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஃபெயில் ஆகும். பை டிஃபால்ட் 30 செகண்ட்ஸோ 1 மினிட் முதல் டைம் அவுட் இருக்கும். ஸோ இங்க பார்த்தோன்னா நம்மளோட அந்த எக்ஸ் பட்டன வந்து அதனால கிளிக் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ ட்ரேஸ் வியூவர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ட்ரேஸ் வியூவர் வந்து நம்ம எனேபிள் பண்ணோமா? பண்ணவே இல்லையா? லேட் ரிப்போர்ட் ஓகே. பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் குடுத்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தோம் அப்படின்னா, ம் எந்த ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணுதுன்னு சொல்லுது. நம்மளுக்கு எப்பயுமே எட்ஜ் தான் பிடிக்கும். நம்ம எட்ஜ்ஜவே ஓப்பன் பண்ணலாம். இங்க போனா நம்ம ட்ரேஸ் வியூவர ஆன் பண்ணவே இல்ல. அதனால தான் நம்மளுக்கு இப்போ ஒண்ணுமே தெரியல. ஸோ இந்த மாரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட செட்டிங்ஸ் ஃபைல்ல போயிட்டு ட்ரேசஸ் ஆன் தான் குடுத்துருக்கேன். சேவ் ஆச்சா ஆகலையான்னு தெரியலையே. ஓகே. நம்ம வந்து அந்த யுஐ மோட்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த கிரீன் செக் பாக்ஸ் குடுத்தோம்ல, அதிலிருந்து லாகின் பண்ணங்காட்டி ஓப்பன் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கமாண்ட் மூலமா ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து நம்ம ஒரு சிங்கிள் கோட்டும், டபுள் கோட்டும் காம்பினேஷன் தப்பா போட்டு வச்சிருக்கோம். அடுத்து ரீரன் பண்ணலாம். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிட்டு, கண்டிப்பா ட்ரேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் அதே ரீசன்னால தான் ஃபெயில் ஆக போகுது. பட் நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் வேணும். ட்ரேஸ் இருந்துச்சுன்னா நம்ம டாமோட ஸ்க்ரீன் பிரிண்ட் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ ட்ரேஸ் வியூவர வச்சு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மீன்வைல் அது ஃபெயில் ஆகட்டும். அதுக்குள்ள இந்த லைவ் சர்வர்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொன்னேன்ல, அது வந்து உங்களுக்கு எப்படின்னா, அதே மாரி எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள போயிட்டு லைவ் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, லைவ் சர்வர் வரும். இந்த ரெட்விக் டேன்னு இருக்குல்ல, அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நீங்க இங்க வந்துட்டு எந்த HTML ஃபைல் இருந்தாலும் சர்வர்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இங்க ரிப்போர்ட் எல்லாமே HTML ஃபைல் தான். ஸோ நம்ம இங்க வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்துக்கிறோம். ப அதுக்கு ஒரு கமாண்டும் இருக்கு. நம்ம கமாண்ட் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுனால நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தாச்சு. இங்க குடுத்ததுமே இங்க வியூ ட்ரேஸ்ன்னு வந்துருச்சா? ஸோ குடுத்துட்டு இந்த கிளிக் பண்ற இடத்துக்கு வந்தோனே, இந்த மாரி ஒரு ஆசமான ஒரு மொத்த டீட்டெயிலும் கேப்சர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டு, டாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த எக்ஸ் பட்டன் வந்து ஒரு பாப் அப்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து யூஐல விசிபிளா இல்லாதங்காட்டி என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அதனால கிளிக்கே பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. எடுத்ததுமே இவ்ளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் நெனச்சே பார்க்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கோடு இன்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஷார்ட்கட்லாம் இருக்கு. பட் நம்ம எடுத்ததையுமே நம்ம வந்து இப்போ வேணாம். npx playwright codegen அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் குடுக்கலாம். குடுத்ததையுமே இப்படி ஒரு ப்ரௌசரும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, https://www.flipkart
.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். இந்த சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ் மார்க் வந்துருச்சா? ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட அதே இதுதான் பார்த்தீங்களா, கெட் பை ரோல் பட்டன் எக்ஸ். பட் அந்த இது வந்து நார்மல் எக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் நம்மளோடது ஃபெயில் ஆயிடுச்சு. நீ பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக அவன் வேறு ஏதோ வச்சுருக்கான். ஸோ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த கோட் ஜென்லாம் யூஸ் பண்ணோம். எடுத்ததும் யூஸ் பண்ணோம்னா, இன்டர்வியூ முன்னாடிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே அவன் ஸ்கிரிப்ட் வந்து எல்லாம் பிளேரைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் வச்சுருப்பான் போல், அவனுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே பேஸ்ட் பண்ணால் பார்த்தீங்களா, நம்ம போட்ட எக்ஸு நான் மேலேயே போட்டு காட்டுறேன். நம்ம போட்ட எக்ஸு இதுதான், கேபிட்டல் எக்ஸ் தான். பட் அவங்க யூஸ் பண்ணது வேறு ஏதோ எக்ஸு. ஓகேங்களா, அது ஏதோ ஐகான் போல். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ கொடுத்துட்டு நம்ம இப்போ இதை ரீரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து இதுலேருந்து ரன் பண்ணுவோம். npx playwright டெஸ்ட்னே கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட மொத்தமாகவே ஒரு டெஸ்ட் தான் இருக்குது. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கிளிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே கிளிக் எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. அந்த பட்டன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சானு செக் பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டைடி அப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்னு இருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஹோம் பேஜ்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஹோம் பேஜில் இருக்கிறது தானே நம்ம டெஸ்ட் பண்ணுறதுல, அதனால் ஹோம் பேஜ்னு மாற்றிக்கலாம். இதில் ஹேஷ் டைட்டில் மட்டும் வச்சுக்கலாம். வேணால் நம்ம இன்னொன்று மாற்றிக்கலாம். ஹேஷ் டைட்டில் அண்டு க்ளோஸ் லாகின் பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் மாற்றணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ./src கொடுத்துடலாம். கொடுத்து டெஸ்ட்ஸ்குள்ளே கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒரு ஃபோல்டர் மட்டும் srcன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே மூவ் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா, ஸோ சும்மா வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் உள்ள மூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. இந்த டெஸ்ட் டைரக்டரியும் மாற்றணும். ஓகேங்களா, ஸோ மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றுவோம். அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கஸ்டம் ஃபிக்சர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்படின்னு. அப்புறம் இது வந்து ஃபுல்லாமே ஒரே ஃபைலில் அடிச்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே மாற்றி நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலை வித் கஸ்டம் ஃபிக்சரோட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபோல்டர் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு க்ரீன் செக் பாக்ஸை வச்சு ரன் ஆகுதாங்கிறத மட்டும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்டர் அங்கே வந்து தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பிக்கே ஆகாது எக்ஸிக்யூஷனுக்காக. ஓகேங்களா, ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. டெஸ்ட்டும் ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம பிளேரைட் டெஸ்ட் வந்து ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளேரைட் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து இருக்கும். ஓகேங்களா, ரிப்போர்ட் ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் நோடு மாடியூல்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம பேக்கேஜுக்கு தேவையான லைப்ரரிஸ் ஃபுல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேக்கேஜ் ஜேசனில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிறது இருக்கும். பிளேரைட் கான்ஃபிக் ஃபைல் இஸ் த கான்ஃபிக் ஃபைல் டு கான்ஃபிகர் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு பிளேரைட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த சுச்சுவேஷனில் ஒன்றுனா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம கோட் பேஸ் வந்து ஒரு புதுசாக பிறந்த புள்ள மாதிரி இன்றைக்கி தான் அடிச்சிருக்கோம். இதை வந்து எப்படி வயசுக்கு வர வச்சு பெரிய பையனாக்கி எப்படி கிளம்பனாக்கி எப்படி பாடையில் ஏற்றுறதுங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.